ஆனால் உடைக்க சொன்னது ஆரியர்கள், பார்ப்பனர்கள். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளை உடைக்க சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போன தவிர நம்ம மக்கள் கேட்க தெரியாது. வாங்க சாமி, நீங்கள் தானே இப்போ இவ்வளோ நேரம் பூஜையெல்லாம் பண்ணீங்க, நீங்களும் வாங்க சாமி, 2 பேரும் சேர்ந்து உடைப்பான் கூப்பிட்டு வரமாட்டான். அவனுக்கு தெரியும் அங்கே வந்தால் தகராறு நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையார கரை தண்ணியில் கரைக்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் சாலையில் இழுத்துட்டு போகும்போதே பார்க்கலாம். இந்த சாராய பாட்டிலு, மது பாட்டிலை கையில் வச்சுட்டு பாதி குடிச்சு பாதி கீழே சிந்தி எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த விழா நடத்தணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ அவங்க கடைக்கு கடை நின்று, இப்போ உங்களுக்கு காஞ்சிபுரத்துலேருந்து சென்னை வரைக்கும் 70 கிலோமீட்டர், ஒவ்வொரு டாஸ்மார்க்லையும் அந்த ஒரு கட்சிக்காரங்க, இது எந்த கட்சி இதை நடத்தணும்னு ஆசைப்படுதோ அந்த கட்சிக்காரங்க நின்று எத்தனை பேர் கேட்டாலும் பிராந்தி கொடுங்க நடத்த. ஏன்னா ஒரு பொம்பளை குளிக்கும்போது யாராவது குறுக்க வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு காவலுக்காக தன்னுடைய உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து ஒரு பிள்ளையார் பொம்மை செஞ்சாங்களாம். முதல்ல அழுக்கில் இவ்வளோ பெரிய பொம்மை செய்ய முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. 2வது, இவ்வளோ பெரிய சக்தி உள்ள சிவனுக்கு இது நம்ம பொண்டாட்டி அழுக்குலேருந்து செஞ்ச பொம்மைன்னு தெரியாமல் யார் ராணின்னு கேட்குறாருன்னா அப்போ ஒரு சக்தி இல்லாத ஒரு கடவுள்னு அவங்களே அந்த கதையில் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யானை தலையை கொண்டு வந்து ஒட்ட வைக்கிறது, ஒரு தலையை ஒட்ட வச்சு அதுக்கு உயிர் வரவழைக்கிறது. இன்னைக்கு பெரிய டாக்டர்கிட்ட கேட்டாலும் தெரியும் இது மாதிரிலாம் நடக்குமா நடக்காதான்னு. பக்தி உள்ள டாக்டர்கிட்டே கேட்கலாம். இது ஒரு நாத்திக டாக்டர்கிட்ட கேட்கணும் அவசியம் இல்லை. வணக்கம் தோழர். வணக்கங்க. நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி. புராணங்கள் பிள்ளையாரை பத்தி பல்வேறு கதைகள் சொல்லுது. சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவர் தான் பிள்ளையாரா, முருகனும் அவங்களுக்கு பிறந்தவங்க தானா? புராணங்களை பத்தி என்ன சொல்லுது? அதாவது புராணம்னு சொன்னாலே பழைய கதை அப்படின்னு அர்த்தம். புராணம் அப்படின்னு அது வடமொழி. அதான் உங்களுக்கு ராமாயணம் இருக்கலாம், மகாபாரதம் இருக்கலாம், எந்த புராணங்களாக இருந்தாலும் அது பழசு அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா நீங்கள் அது என்னைக்கு எழுதினாங்க எப்போ வந்துன்னு கேட்கக்கூடாதுங்கிறத பழசுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, விநாயகர் சிவனுக்கும் பார்வதிக்குமா பிறந்தாரா அப்படின்னு. அந்த கணபதி புராணத்தில் அந்த மாதிரி சொல்லலை. அவர் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பார்வதிங்கிற சிவனுடைய மனைவி குளிக்க போகிறாங்க. குளிக்க போகும்போது அவங்க காவலுக்கு ஒரு ஆள் வேணும், பாதுகாப்புக்கு ஒரு ஆள் வேணும், ஏன்னா ஒரு பொம்பளை குளிக்கும்போது யாராவது குறுக்க வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு காவலுக்காக தன்னுடைய உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து ஒரு பிள்ளையார் பொம்மை செஞ்சாங்களாம். அது ஒரு யானைத்தலை எடுத்து ஒட்டுற அளவுக்கு அந்த பொம்மை செஞ்சாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய பொம்மை செஞ்சுருக்காங்கன்னு நமக்கு ஒரு அளவுக்கு இன்றைக்கி சிந்திக்கிற பக்குவம் இருக்குது. ஒரு பொம்பளை உடம்புல அவ்வளவு அழகு இருக்குமானா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. புராணங்கள்னால மக்கள் எதையும் சிந்திக்காமல் ஏற்றுக்கிறவங்க அதை ஏற்றுக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா அந்த அழுக்கில் ஒரு பொம்மையை செஞ்சு விட்டு அதுக்கு உயிரை வரவழைச்சி அந்த அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிவபெருமான் அங்கே வரார். அங்கே வரும்போது அந்த பொம்மை தடுக்குது. பொம்மை இல்லை, அந்த உயிர் வந்த பொம்மை தடுக்குது. உடனே இவர் யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொம்மை சொல்லுது, எங்கள் அம்மா குளிக்கிறாங்க, நீ உள்ளே போகக்கூடாது அப்படின்னு. இவர் பார்த்தாருன்னா நம்ம பொண்டாட்டி குளிக்குது, இது அம்மானு சொல்லுது, நமக்கு தெரியாமல் எப்படி இந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணுறாரு. 2 பேருக்கு சண்டை ஆகிடுது. ஒரு கத்தி எடுத்து அந்த பொம்மை தலையை வெட்டிடுறாரு. பொம்மை தலையை வெட்டிட்டு பார்வதி குளிக்கிற இடத்துக்கு போகிறார். போன உடனே அந்த அம்மா ஆச்சரியப்படுறாங்க, நான் தான் காவலுக்கு வெளியே ஒரு பையனை வச்சுட்டு வந்தேனே, நீங்கள் எப்படி அதை தாண்டி வந்தீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தலையை வெட்டி விட்டேன் அப்படின்னாரு. ஐயையோ, அது நம்ம பிள்ளை மாமா, என்னம்மா அப்படி வெட்டிட்டீங்க அப்படின்னு அந்த அம்மா அப்படியே புலம்புறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, ஏம்மா உன் புருஷன் நான் இருக்கேன், எனக்கு தெரியாமல் எப்படிம்மா நீ பிள்ளை பெத்த அப்படின்னு கேட்குறேன். இல்லாமம்மா, அது பெக்கலை, அது உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் எடுத்து வச்சு செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மா, பார்வதி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறாங்க, அழுக்கு பொம்மை தலையை வெட்டி விட்டாருன்ட்டு. உடனே சிவபெருமன் பார்த்தாரு, சரி 1000 இருந்தாலும் பொண்டாட்டி நிறையா கதை இருக்குது, கோச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பூதகணங்களை கூப்பிட்டு வடக்க யார் தலை வச்சு படுத்து கிடக்கிறாங்களோ அவங்க தலையை வெட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ இந்த பூதகணங்கள் போய் பார்க்குது, ஒரு யானை வடக்க தலை வச்சு செத்து கிடக்கு.
அந்த செத்து போன தலையை வெட்டி எடுத்துட்டு வந்து இந்த அழுக்கு பொம்மை மேலே ஒரு சிவபெருமை வச்சு அந்த காலத்திலே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி உயிர் வரவழைச்சதாக தான் இந்த கணபதி புராணங்கள் எல்லாமே சொல்லுது. இந்த திருவாவடுதுறை ஆதீனம் கூட கணபதினு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அதுலேயே இதாக சொல்கிறாங்க. இது வந்து அறிவுக்கு ஒரு கடுகத்தையும் அணுவத்திலையும் பொருந்தாத ஒரு கதை. முதல்ல அழுக்கில் இவ்வளோ பெரிய பொம்மை செய்ய முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இவ்வளோ பெரிய சக்தி உள்ள சிவனுக்கு இது நம்ம பொண்டாட்டி அழுக்குலேருந்து செஞ்ச பொம்மைன்னு தெரியாமல் யார் ராணின்னு கேட்குறாருன்னா அப்போ அவர் சக்தி இல்லாத ஒரு கடவுள்னு அவங்களே அந்த கதையில் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யானை தலையை கொண்டு வந்து ஒட்ட வைக்கிறது, ஒரு தலையை ஒட்ட வச்சு அதுக்கு உயிர் வரவழைக்கிறது. இன்னைக்கு பெரிய டாக்டர்கிட்ட கேட்டாலும் தெரியும் இது மாதிரிலாம் நடக்குமா நடக்காதான்னு. பக்தி உள்ள டாக்டர்கிட்டே கேட்கலாம். இது வந்து ஒரு நாத்திக டாக்டர்கிட்ட கேட்கணும் அவசியம் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரியார் சொன்னது யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க, நான் சொன்னாலும் நம்பாதீங்க, ஏன் எதுக்குன்னு கேளுங்க, கேட்டு உங்களுக்கு சரின்னு பட்ட எடுத்துங்க, சரியில்லாத விட்டுருங்கன்னார். இந்த புராணங்களில் என்ன கேட்டிங்கன்னா, நீ ஏன்னு என்னன்னு கேட்கக்கூடாது, கேட்டால் உனக்கு வந்து சாமி கண்ணை குத்திரும், உனக்கு நரகம்தான், நீ 7 ஜென்மம் பாவியாக பிறப்ப அப்படின்னு இந்த மக்களை மிரட்டி பயமுடுத்தி இந்த கதைகள் திணிக்கப்பட்டது. இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கோம். படிக்கிறதுனால இதெல்லாம் சிந்திக்கிற பக்குவம் நமக்கு இருக்குது. இப்போ எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எல்லாம் ஒன்று படிக்காதவங்க, அவங்களுக்கு இந்த சிந்திக்கிற இது இருக்காது இல்லையா? இப்போது ஒரு படிக்க தெரியாதான்ட்டு ஒரு புஸ்தகம் கொடுத்தா என்ன பார்ப்பார்? வேடிக்கை தான் பார்ப்பார். அதே படிக்க தெரிஞ்சதை படித்து பார்ப்பார். அப்போ இந்த படிக்காத முன்னோர்கள் வந்து இதை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் இப்போ நம்ம சொல்கிறோம் முன்னோர்கள் மடையர்கள், அவங்க வந்து முன்னோர்கள் வந்து ஒரு பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம இன்றைக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா இந்த பிள்ளையாரோட பிறப்பை இப்படி தான் சொல்கிறாங்க. இந்த பிள்ளையார் சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஐயா, இந்தியான்னு இல்ல உலகம் முழுக்கவே பிள்ளையாருடைய பக்தர்கள் பிள்ளையார் சதுர்த்தி அப்போ சிலை வைப்பாங்க. அதுல வகை வகையா சிலை வைக்கிறாங்க. பாகுபலி சிலையில இருந்து புல்லட்ல உட்கார சிலையில இருந்து நிறைய வகை வகையா சிலை வைக்கிறாங்க. அதை வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அதை கொண்டு போய் நீர்நிலைகள்ல கரைச்சிடுறாங்க, இல்லாம பண்ணிடுறாங்க. அது மேலே ஏறி உடைச்சு இதெல்லாம் பண்றாங்க. இவங்களே வச்சுட்டு திரும்ப இவங்களே போய் அதை கரைக்கிறது, அதுக்கான காரணம் என்னங்க ஐயா? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த சிலையை எடுத்து உடைக்கிற இடத்துல எந்த ஒரு பார்ப்பனரும் இருக்க மாட்டார். நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு வருஷமும் பார்க்கலாம். ஆனால் நம்ம மக்கள் வந்து அது பெரிய கடமையை எடுத்து செய்வாங்க. அந்த பார்வதி அழுக்கில் வந்ததுனால அதை கொண்டு போய் கடலில் கரைக்கிறாங்களாம். சரி, அது புராணப்படி அதுதான். இப்போ நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு 60 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா களிமண்ணில் மட்டும்தான் பிள்ளையார் வைப்பாங்க. வேறு எதுலேயுமே பிள்ளையார் இருக்காது, கலர்லாம் இருக்காது. அந்த மண்பாண்டம் செய்கிற தோழர் வந்து களிமண்ணை கொண்டு வருவார், ஒரு அச்சு கொண்டு வருவார். நம்ம காசு கொடுத்தோடனே அந்த அச்சில் வச்சு அந்த களிமண்ணை வச்சு அமுத்தினா நாங்கள் வீட்டிலேருந்து போகும்போதே ஒரு பழைய கட்டை தூக்கிட்டு போவோம். அதில் அந்த பிள்ளையார் கொடுப்பாங்க. அது பிள்ளையார் அதை வச்சு பூஜை பண்ணுவாங்க. 2 நாள் கழித்து அதை கொண்டு போய் ஆற்றுலையோ குளத்துலையோ கிணத்துலையோ ஏதோ அங்கே என்ன இருக்கோ. இப்போ சேலம் பக்கம்லாம் ஆறு கிடையாது, அங்கே வந்து கிணத்துல தான் போட்டு வருவாங்க. இதனால அந்த தண்ணிக்கு நல்லது. களிமண் போடுறது தண்ணி வந்து சுத்தமாகவும் கிடாது. இப்போது இந்த பிள்ளையார் சதுர்த்திங்கிற பேரில் இப்போ பாம்பே பக்கம் போனீங்கன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு 50 அடி 40 அடி உயரத்துலாம் பிள்ளையார் பார்க்கலாம். ஒரு பிள்ளையார் வந்து 20 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கு சாதாரணமாக விற்கும். இன்னும் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாம்பேயில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கூட்டர் கூட ஓட்டிகிட்டு போக முடியாது. எல்லா தெருவையும் அடைச்சி அந்த ஜுஹு பீச் அப்படின்னு சொல்கிற இடத்துல கொண்டாந்து கிரேன் வச்சு தூக்கி போடுவாங்க. இது காவல்துறைக்கும் பெரிய தலைவலி, பொதுமக்களுக்கும் இடையூறு. இந்த மக்கள் வந்து ஏன் நம்ம தானே கும்பிட்டோம், நம்ம தானே ஏன் உடைக்கணும்னு இவங்க சிந்திக்கிறது இல்லை. ஆனால் உடைக்க சொன்னது ஆரியர்கள், பார்ப்பனர்கள். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளை உடைக்க சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போன தவிர நம்ம மக்கள் கேட்கவும் தெரியாது. வாங்க சாமி, நீங்கள் தானே இப்போ இவ்வளோ நேரம் பூஜையெல்லாம் பண்ணீங்க, நீங்களும் வாங்க சாமி 2 பேரும் சேர்ந்து உடைப்பான்னு கூப்பிடுங்க. வரமாட்டான். அவனுக்கு தெரியும் அங்கே வந்தால் தகராறு நடக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த பிள்ளையாரை கரை தண்ணியில் கரைக்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் இப்போ சாலையில் இழுத்துட்டு போகும்போதே பார்க்கலாம். இந்த சாராய பாட்டிலு மது பாட்டிலை கையில் வச்சுட்டு பாதி குடித்து பாதி கீழே சிந்தி எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த விழா நடத்தணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ அவங்க கடைக்கு கடை நின்று. இப்போ உங்களுக்கு காஞ்சிபுரத்துலேருந்து சென்னை வரைக்கும் 70 கிலோமீட்டர். ஒவ்வொரு டாஸ்மார்க்லையும் அந்த ஒரு கட்சிக்காரங்க, இது எந்த கட்சி இதை நடத்தணும்னு ஆசைப்படுதோ அந்த கட்சிக்காரங்க நின்று எத்தனை பேர் கேட்டாலும் பிராந்தி கொடுங்கிறான். இந்த பயலுங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த பிராந்திக்காகவே போராடுங்க. போய் ஒவ்வொரு கடையிலையும் வாங்கி குடிச்சிட்டு நீங்கள் பார்க்கலாம். இன்னும் இந்த ஒரு 5 நாளில் பார்க்கலாம். இது ஒன்றும்
கற்பனை கதையோ பொய்யோ சொல்கிற கதை கிடையாது. ஒரு வருஷம் பார்க்குறோம். இந்த காவல்துறை கட்டுப்பாட்டெல்லாம் மீறி ஓரமாக போக மாட்டாங்க. தராப்புறான்னு குறுக்கி நெடுக்கி இதெல்லாம் புராணத்தில் கிடையவே கிடையாது. ஆகமத்தில் கிடையாது. ஆகமத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால், இந்த களிமண் லட்ச பிள்ளையார தண்ணியில் கரைக்கணுங்கிற ஒரு வரி தான் இருக்கு. ஆனால் அது என்னென்ன அசிங்கம் பண்ணி எவ்வளவு மானக்கேடான வேலை பண்ணி அதை ஒரு கடவுளாக நினைக்காம ஒரு கழுதையாக கூட நினைக்கிறது கிடையாது. அதுக்கு சித்திரவதை பண்ணி கொண்டு போய் கரைக்கிறாங்க. அது ஏன் என்னன்னு சிந்திக்கிறது இல்லை. அது சிந்திக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இந்த மாதிரியான நோக்கங்களுக்காக மட்டும்தான் கொண்டாடப்பட்டிருந்த பிள்ளையார் சதுர்த்தி இப்ப வேற ஒரு வடிவங்களுக்கு மாறி இருக்கு நீங்க சொன்னீங்க. ஆமா, இத பக்தர்கள் தொடர்ந்து இதை பண்றாங்க. அவங்களுக்கான அறிவுரையா ஒரு பெரியார்வாதியா நீங்க என்ன சொல்றீங்க? அதான் முன்னாடியே சொன்னேனே, ஐயா தந்தை பெரியார் சொல்லுவாரு, உங்களை மாற்றுவது என்னுடைய நோக்கம் இல்லை, உங்களை சிந்திக்க வைப்பது என்னுடைய நோக்கம் அப்படிம்பார். நாங்கள் சொல்றது என்னன்னு கேட்டால், சிந்திங்க 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 தான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு 12 வயசு வரைக்கும் பெரிய பக்தனாக தான் இருந்தேன். காரணம் எங்கள் வீட்டில் எல்லாருமே பக்தர். அப்போது 12 வயசில் ஒரு பையனுக்கு எந்த அறிவு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சின்ன ஒரு விளையாட்டு புத்தி தான் இருக்கும். அப்போது ஒரு 16 வயசு ஆகும்போது இந்த புராணங்கள்லாம் படித்தேன். படித்து எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டேன், ஏம்மா இப்படி யானை தலையோட ஒரு குழந்தை எப்படிம்மா பிறக்கும், 6 தலையோட எப்படி ஒரு குழந்தை பிறக்கும், 12 கை இருக்கு ஏன் 12 கால் இல்லை அப்படின்லாம் கேட்டேன். கேட்ட உடனே இது மாதிரிலாம் கேட்கக்கூடாது, நீ என்ன தப்பு தப்பாக பேசுகிற, கடவுள் உன் கண்ணை குத்திரும், நீ அடுத்த ஜென்மத்தில் வந்து பண்ணியா பிறப்ப, நாயா பிறப்ப, இல்லை மலத்தில் வந்து புழுவாயிடுவேன் இப்படின்னு சொன்னாங்களே தவிர, காரணம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட அதுதான். எங்கள் அம்மாவுக்கெல்லாம் பெரிய படிப்பறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் இருந்தவங்க. உங்களுக்கு இன்னைக்கு காமராஜரும் ஆங்கிலேயரும் இல்லைன்னா இன்னைக்கு நம்மலாம் படிக்க முடியாது. நம்ம அப்பா வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அந்த நிலையெல்லாம் மாறிடுச்சுன்னு வச்சுக்க. இந்த மக்கள் சிந்திக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமே தவிர, இப்போ நாங்கள் வந்து பிள்ளையார கும்பிடக்கூடாது, அப்படியே கருப்பு சட்டை போட்டு எங்கள் பின்னாடி கடவுள் இல்லை வாங்கங்கிறதுக்காக இந்த வீடியோவோ இந்த பொதுக்கூட்டமோ நாங்கள் போடுறது கிடையாது. சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு சரின்னு பட்டா எடுத்துங்க, இல்லைன்னா விட்டுட்டு போங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு சரின்னு படாது. நான் வந்து இந்த பிள்ளையார் கதை சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. பெருவெடிப்புலேருந்து அல்லாஹ் வந்தார், கன்னிமேரிக்கு இயேசு பிறந்தாருங்கிறது எல்லாம் அறிவுக்கு ஒத்து வராத கதைகள் தான். நீங்கள் குரானும் பைபிளும் படிக்க வாய்ப்பு இருந்தால், இப்போ எனக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு இந்து குடும்பங்கனால எங்கள் வீட்டில் இந்து கடவுள் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் தான் இருந்தது. அதை தான் படிக்கிற வாய்ப்பும் கிடைச்சது. 2வது எங்கள் வீட்டில் சொல்லப்பட்ட கதைகள், எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு ஊட்டி வளர்த்து எல்லாமே இந்து மத கதைகள் தான். ஒரு முஸ்லீம் வீட்டில் பிறந்திருந்தா நான் குரான் படிச்சிருப்பேன். அப்போ அதை பற்றி நான் வாதம் பண்ணுவேன். இது நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இந்து மதத்தை மட்டும் தான் திட்டுறீங்கம்பாங்க. இது என் வீடு, என் வீட்டில் இருக்க குப்பையை நான் எடுத்து வெளியே போடுறேன். முஸ்லீம் கிறிஸ்டின் அடுத்த வீடு, தேவைப்பட்டால் அவங்க எடுத்து வெளியே போட போகிறாங்க. அடுத்த வீட்டில் போய் கூட்டி தள்ளி குப்பை இருக்குது என்னுடைய வேலை கிடையாது. அதை மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். இது இந்து மதத்தை குறை சொல்லணுங்கிறதே இல்லை, இது எல்லாமே குறையா இருக்குது. இதில் எதாவது உங்களுக்கு சரின்னு பட்டால் நீங்கள் தாராளமாக உங்கள் கருத்தை சொல்லலாம்.